அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2022 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. அந்த 100 தமிழ் கேள்விகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 50 கேள்விகளை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பின்னாடி எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். 51வது கேள்வி, நிறுத்தற்குறி அறிக. அதாவது எதில் சரியான நிறுத்தற்குறி உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும். கீழே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4லையும் ஒரே கருத்து தான் இருக்குது. ஆனால் எதில் நிறுத்தற்குறி கரெக்டாக இருக்குது இதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் சரி. கூட்டத்தின் தலைவர் ஒரு கமா போட்டுட்டு சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். மேற்கோள் குறிப்போட்டு காட்டணும். இதான் கரெக்டு. 52வது கேள்வி, நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறி. கீழேயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4ல் எதில் நிறுத்தற்குறி கரெக்டாக வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் சரி. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஒரு அரைப்புள்ளி போட்டுட்டு மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. இப்படி வந்தால் தான் சரி. 53வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகளுடைய வாக்கியத்தை கண்டறி. எதில் சரியான நிறுத்தற்குறி இருக்குன்னு நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. நல்லவை வெல்லும், ஒரு அரைப்புள்ளி போட்டுட்டு தீயவை தோற்கும் அப்படின்னு எழுதணும். இதான் கரெக்டு. 54வது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? எந்த சொல் எழுத்து வழக்கில் அமைந்துள்ளது இதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? சொல் என்ற சொல் தான் எழுத்து வழக்கில் அமைஞ்சிருக்கு. 55வது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறி. டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதும்போது நல்லா வார்த்தையை கவனிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? அமையாத சொல்ல கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? குந்திக்க அப்படிங்கிறது கிடையாது. 56வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. எந்த சொல் எழுத்து வழக்கோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? நேற்று நீ வந்தாயா அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். 57வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கம் சரியான சொல். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிங்கம் இளமையாக இருந்தால் அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இதை மறைமுகமாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்களாமா. சரி, விடையை பார்க்கலாங்களா? சிங்கத்துடைய இளமை பெயர் குருளை. 58வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. பசு சரியான சொல். பசு இளமையாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? விடையை பார்க்கலாங்களா? கன்று அப்படிங்கிறது கரெக்டு. 59வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. சுவர் சரியான சொல். இது என்னன்னு கேட்டிங்கன்னா மரபு சொல்லுங்க ஆக்சுவலாக. விடையை பார்க்கலாங்களா? சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. 60வது கேள்வி, பொருத்தமான காலம் கண்டறிக. பொருத்தமான காலம் எதில் வருதோ அதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. எதில் பொருத்தமான காலம் வந்திருக்கு? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. கவிதை இயற்றினாள் அப்படிங்கிறது இறந்த காலம். அடுத்து 61வது கேள்வி, நிகழ்காலத்தை குறிப்பது. நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்குறாங்க. எந்த சொல் நிகழ்காலத்தை குறிக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? நடக்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டு. 62வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர் சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. என்ன கேட்குறாங்க? எதிர்காலத்தை கேட்குறாங்க. ஸ்ரீ அப்படிங்கிறது வேர் சொல். இதுலேருந்து எதிர்காலத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சிரிப்பால் அப்படிங்கிறது கரெக்டு. 63வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை இட்டு எழுது.
நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. இந்த கொஷின் வந்து ரிப்பீட் கொஷினுங்க. இந்த கொஷினை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்குறோம். சரியான வினாச்சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணும். விடையை பார்க்கலாங்களா? எங்கு அப்படிங்கிறது கரெக்டு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, இப்படி தான் வரணும். 64வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஸ். இங்கே என்ன வரும்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஸ். விடையை பார்க்கலாங்களா? யார் அப்படின்னு தான் வரும். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார், இப்படி தான் வரணும். 65வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை டேஸ். இங்கே என்ன சொல் வரும்? தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை டேஸ். விடையை பார்க்கலாங்களா? யாவை அப்படிங்கிறது கரெக்டு. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை, இப்படி தான் வரணும். 66வது கேள்வி, மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஒரு டேஸ் போட்டிருக்காங்க. அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். இங்கே எந்த சொல் சரியான இணைப்பு சொல்லாக வரும், அதை தான் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. 67வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இங்கேயும் அதே மாதிரி இணைப்பு சொல்ல கேட்குறாங்க. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறது. முன்னாடி கொடுத்துருக்கிறது விடை. இப்போ அவங்க கொஷின் மாதிரி கேட்க போகிறாங்க. அதில் நம்ம சரியான இணைப்பு சொல்ல வைக்கணும். விடையை பார்க்கலாங்களா? எங்கு அப்படிங்கிறது கரெக்டு. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது, இப்படி தான் வரும். 68வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூய்மையேற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்து விடும். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். அதாவது இது வந்து ஒரு ஊமை, இது வந்து ஒரு ஊமை. இந்த ரெண்டையும் இணைக்கும் சொல் எது, அதை தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும், இப்படி தான் வரும். 69வது கேள்வி, இவற்றுள் எது சரியானது? இரு பொருள் ஆக்குதல். ஆக்குதல் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் தரணும். எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. ஆக்குதல் அப்படின்னா செய்தல், சமைத்தல் அப்படிங்கிற 2 பொருள் இருக்குது. 70வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? மதலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சொல்லை எடுத்து கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எதுலேயோ ஒன்றில் சரியாக பொருத்தணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? வானம் ஊன்றிய மதலை, இதுதான் சரியாக வரும். 71வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது. தனது அப்படிங்கிற சொல்ல சரியான இடத்துல எடுத்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுங்க. விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், இப்படி தான் வரும். 72வது கேள்வி, சால, உரு, தவ, நனி, கூர், களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. இந்த 6 சொல்லும் ஒரே பொருளை தரும். அந்த சொல் எந்த சொல்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பார்க்கலாங்களா? விடை மிகுதி அப்படிங்கிறது தான் கரெக்டு. 73வது கேள்வி, உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன. அவற்றை தேர்ந்தெடு. உயர்ந்தோங்கு மலை. இந்த தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொல் இருக்குது. அவற்றை தேர்ந்தெடுக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. உயர்ந்தோங்கு மலைனா உயர் ஓங்கு, இதான் வந்து 2 சொற்கள். 74வது கேள்வி, நகை என்னும் சொல் தரும் 2 பொருளை குறிப்பிடுக. நகை அப்படிங்கிற சொல்ல தரக்கூடிய 2 பொருளை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? நகைனா சிரிப்புங்கிற பொருளும் இருக்குது, அணிகலன் என்கிற பொருளும் இருக்குது, இதான் கரெக்டு. 75வது கேள்வி, குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. பாரினா என்ன, பரினா என்ன,
இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. பாரின்னா என்ன, பரினா என்ன? விடைய பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. பாரி அப்படின்னா அவர் ஒரு வள்ளல், பரினா குதிரையை குறிக்கும். 76வது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். காரணம் மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது. பாருங்க, கூற்று காரணம் சரியா? விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று சரி, காரணம் தவறு. 77வது கேள்வி கலைச்சொல் தருக. ஹோமோகிராஃப், கலைச்சொல் தருக. இந்த கேள்வி ரிப்பீட் கொஸ்டின்ங்க, திரும்ப வந்திருக்கு. இந்த கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாங்களா? ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. 78வது கேள்வி கலைச்சொல் அறிக. காஸ்மிக் ரேஸ், காஸ்மிக் ரேஸ். இதுக்கான கலைச்சொல்லை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விண்வெளி கதிர்கள் அப்படிங்கிறது கரெக்டு. 79வது கேள்வி கலைச்சொற்களை அறிதல். நூல், நூல் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில சொல்ல கேட்குறாங்க. நூல். விடையை பார்க்கலாங்களா? த்ரெட் அப்படிங்கிறது கரெக்டு. 80வது கேள்வி யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக. யாண்டு அப்படிங்கிற சொல்லுடைய பொருளை கேட்குறாங்க. சொல்லுடைய பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? எங்கே அப்படிங்கிறது கரெக்டு. 81வது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இடது பக்கம் சில சொற்களையும் வலது பக்கம் சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டான ஆன்சர். ஈன்று அப்படின்னா பெற்று, கொம்புன்னா கிளை, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை, குரங்குன்னா கவி. இதுதான் சரியான ஆன்சர். 82வது கேள்வி தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குபவர் யார்? யார் வாங்குவாங்க? விடையை பார்க்கலாங்களா? நுகர்வோர் அப்படிங்கிறது கரெக்டு. 83வது கேள்வி பின் வருபவனவற்றை பொருத்தி விடை அறிக. அதாவது இடது பக்கம் சில சொற்களையும் வலது பக்கம் சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொருத்தணும். இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒன்றாக இருந்தால் அதுக்கு என்ன பேர், கூட்டமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர்? கூட்டப்பெயரை கேட்டிருக்காங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. ஆ, ஆ அப்படிங்கிறத நிறைன்னு சொல்லுவோம். ஆனா பசு, பசு கூட்டமாக இருந்தால் அதை நிறைன்னு சொல்லுவோம். ஆடு, ஆடு கூட்டமாக இருந்தால் அதை ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். ஒளி கூட்டமாக இருந்தால் ஒளி கற்றைன்னு சொல்லுவோம். கல் கூட்டமாக இருந்தால் கல் குவியல்னு சொல்லுவோம். இதுதான் சரியான ஆன்சர். 84வது கேள்வி கட்டளை தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கட்டளை தொடராக இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? டி தான் கரெக்டு. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது கட்டளை தொடர். 85வது கேள்வி இவ்வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டறிக. அதாவது என்ன பொருள்கோள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆழத்து மேலே குவளை, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு. இந்த ஒரு பாட்டில் என்ன பொருள்கோள் இருக்குன்னு கேட்குறாங்க. இது பழைய சமச்சீர் புத்தகத்துலையும் இருக்கும், புதிய சமச்சீர் புத்தகத்துலையும் இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? விடை இதில் கொண்டு கூட்டு பொருட்கோள் உள்ளது. 86வது கேள்வி விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தினை பற்றி கூறும் நூலை கண்டுபிடி. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது கரெக்டு. 87வது கேள்வி பிழை திருத்துதல். ஓர் டைப்பில் நம்ம சரியாக கண்டுபிடிச்சி சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் சரி. 88வது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 வரியை கொடுத்துருக்காங்க. அதில் பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. சரியானதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். இதுதான் கரெக்டு.
89வது கேள்வி, பிழையை திருத்தி எழுதுக. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டைப்பில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. எது சரியாக உள்ளது? விடையை பார்க்கலாங்களா? ஒரு புத்தகம் அப்படிங்கிறது தான் சரி. 90வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. இடது பக்கம் சில சொற்களையும் வலது பக்கம் சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தணும். அதாவது சொல்லுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க, அதை பொருத்தணும். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. வாரணம் அப்படின்னா யானை, சூரன் அப்படின்னா வீரன், பரின்னா குதிரை, கமுகுனா பாக்கு. இதுதான் சரி. 91வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. அல்லல்னா சேருன்னு அர்த்தம். அடுத்து 92வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க. இடது பக்கம் சொற்களை கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் பொருளை கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொருத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. கலனி அப்படின்னா வயலை குறிக்கும், சமர்னா போர், கலம்னா கப்பல், ஆலினா கடல். இதுதான் சரி. 93வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? எது பிழையற்ற தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். ஒருமை பன்மையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. ஈஸ்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். இப்படி தான் வரணும். மற்றதெல்லாம் பாருங்களேன், கண்டுபிடித்தனர், கண்டுபிடித்தன, கண்டுபிடித்ததுன்னு வந்திருக்கு. இப்படி வரக்கூடாது, தவறு. 94வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்குக. இங்கேயும் அதே மாதிரி தான். ஒருமை பன்மை பிழையை நீக்கி நம்ம கரெக்டாக சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? ஏ தான் கரெக்டு. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. அப்படி தான் வரணும். 95வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இங்கேயும் அதே மாதிரி தான். ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதணும். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. இப்படி தான் வரணும். 96வது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரைப் போல தென்னாட்டில் அச்சட்டத்துக்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திரு வி. கல்யாணசுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். இப்போ நம்ம பத்தியை படிச்சிட்டோம். அடுத்து நாம் கேள்வியை பார்த்து அதுக்கான பதிலை சொல்லுவோம். 96வது கேள்வி, விடுதலை போரில் பங்கேற்றவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். 97வது கேள்வி, அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல். ஆங்கில அரசு என்ன பண்ணாங்க? விடை சிறையில் அடைத்தது. 98வது கேள்வி, மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம். என்ன சட்டம்? வாய்ப்பூட்டு சட்டம். 99வது கேள்வி, தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர். யார் பாராட்டினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விடை திரு வி. கல்யாணசுந்தரனார். 100வது கேள்வி, என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். அந்த எல்லா வீடியோவையும் ஒன்றா சேர்த்து ஒரே பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள். நிறைய பயிற்சி எடுக்கும்போது நமக்குள்ளே ஏகப்பட்ட திறமை வளரும். இந்த திறமை எல்லாமே நம்முடைய வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 100வது கேள்வி, வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் யார்? யாரை பாராட்டுறாங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.